ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கள்ளக்குறிச்சி அருகே செம்பாக்குறிச்சியில் கர்ப்பிணி பெண்களின் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மூலம் ஒரு கும்பல் கண்டறிந்து கூறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று மணிவண்ணன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளத்தைச் சேர்ந்த திமுக வார்டு உறுப்பினர் கவிதா, அவருடைய தோழி இளவரசி ஆகியோர் கருக்கலைப்பு செய்ய விரும்பும் பெண்களை அழைத்து வரும் இடைத்தரகர்களாக செயல்பட்டது தெரியவந்தது. போலீசார் திருப்பத்தூர் சென்றபோது வீடு ஒன்றில் கருவை கலைக்க தயாராக இருந்த 2 பெண்களை மீட்டுள்ளனர். போலீஸ் வந்திருப்பதை அறியாமல் அந்த வீட்டுக்கு வந்த இடைத்தரகர் கவிதாவும் இளவரசியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரையும் விசாரித்த போது கர்ப்பிணிகளுக்கு கருவை சிதைக்கும் மாத்திரைகளை தாங்களே கொடுத்து விடுவோம் என்றும், குறிப்பிட்ட நேரம் கடந்த பின்னர் சேலத்தைச் சேர்ந்த கனகா என்கிற கனகவல்லி என்பவர் வந்து சிதைந்த கருவை சுத்தம் செய்து விடுவார் என்றும் கூறியுள்ளனர். இதனையடுத்து கனகாவும் கைதானார். இந்த கும்பலில் லேப் டெக்னீசியன் சுகுமார் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சுகுமார் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கூறிய குற்றத்துக்காக ஏற்கனவே பலமுறை கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் மீண்டும் அதே வேலையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்து 3வது முறை கர்ப்பமாக இருக்கும் சில பெண்கள்தான் இந்த கும்பலின் இலக்காக உள்ளதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட பெண்களை தேடி கண்டறிந்து ஸ்கேன் செய்யும் கும்பலிடம் அழைத்துச் செல்லும் இடைத்தரகர்களுக்கு ஒரு தொகை, ஸ்கேன் செய்பவர்களுக்கு ஒரு தொகை, ஸ்கேனில் அது பெண்ணாக இருப்பது தெரிய வந்தால் கருவை கலைக்க ஒரு தொகை என கர்ப்பிணிகளிடம் தலா 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை இந்த கும்பல் கறந்து விடுவதாக கூறப்படுகிறது. இந்த கும்பலின் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலும் பலரை தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக நாற்றம்பள்ளி செய்தியாளர் திருநாவுக்கரசுவுடன் சுந்தரமூர்த்தி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.